எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எப்படி நெத்திலையும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சம்பல் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி எதுவும் கேள்வி இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக பதில் அனுப்புவோம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்ப்போம். சட்டி காஞ்சோடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடியே ஊற்றிக்கணும், ஏன்னா மிளகா சாந்தெலாம் வேகணும்ல, கொஞ்சம் கூடியே ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினோன்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கணும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நெத்திலியை போடணும். நெத்திலியை போட்டு நல்லா வதக்குவோம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பொரியட்டும் நெத்திலி. இப்போ பாருங்கள் நெத்திலியும் வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கி வருது. இப்போ வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு தக்காளி பழத்தையும் போட்டு எண்ணெயில் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்கிடுவோம். அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கட்டும். எண்ணெயில் வதங்கணும்ல, உருளைக்கிழங்கு தக்காளி பழமும் நல்லா வதங்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகா சாந்தை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும், அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். எண்ணெயில் மிளகா சாந்து நல்லா வேக வைக்கணும். மிளகா சாந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த தண்ணி நம்ம ஊற்றுறோன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. நான் மிளகா சாந்து வச்சுருந்த அந்த பிளெண்டரை அலசி அந்த தண்ணியை ஊற்றினேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சுண்டி வரணும், உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும். அப்பப்போ கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான், ஏன்னா அடி பிடிச்சிடும்ல. கிண்டி விட்டு சுண்டி உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. மிளகா சாந்து நல்லா சுண்டி எல்லாம் திக்காக வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கலரும் மாறிடுச்சு, டார்க்கான ரெட் கலராக மாறிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடறேன். நான் இப்போ உருளைக்கிழங்கும் நெத்திலையும் போட்ட சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கேள்வி எது இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.